கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட இந்த நேர்காணல் மூலமாக தொடர்பு கொள்ள தேவன் தந்த வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நமது மத்தியில் வந்திருப்பவர்கள் திரு பீட்டர் சக்கரவர்த்தி அண்ணன் அவர்கள். அவர்களை உங்கள் சார்பிலே நான் வாழ்த்தி வரவேற்க விரும்புகிறேன். அண்ணனுடைய வாழ்விலே நாங்கள் கற்றுக்கொண்டவைகள் ஏராளம். அவர்களுடைய அன்பிலே நாங்கள் அதிகமாக பருகி நிறைவு கண்ட சமயங்கள் ஏராளம். இன்றைக்கு அவர்களுடைய அனுபவங்களின் மூலமாக நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நிச்சயம் அது உங்களுக்கும் உதவியாக இருக்கும். அண்ணே, உங்களுடைய பேரில் பேதுரு என்பதனுடைய ஞாபகார்த்தமாக அப்பா பீட்டர்னு வச்சுருப்பாங்க. சக்கரவர்த்தின்னு எப்படி பேர் வந்துச்சு? நான் பிறந்த சமயத்தில் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் சீஃப் மினிஸ்டர் இருந்தார், அதனால தான். ஓஹோ, சரி சரி சரி. உங்களோட கூட உடன் பிறந்தது எத்தனை பேருன்னு? என்னோட பிறந்தவங்க 4 பேர். அண்ணன், அப்புறம் நான் செகண்டு, தேர்ட் வந்து என் சிஸ்டரு, ஃபோர்த்து என்னோட பிரதர் கடைசி. ஓகே, சரி. உங்களுடைய ஸ்கூலிங், உங்களுடைய காலேஜ், இந்த நாட்களினுடைய அனுபவங்கள் ஏதாவது இன்றைக்கு விசேஷமாக சொல்லுவதற்கு ஏதாவது வச்சுருக்கீங்களா? நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல் தான் படித்தேன். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து கை ஊனம், ரைட் ஹேண்ட் வந்து போலியோ அட்டாக் வந்து கை ஊனமாக இருக்கும். ஆங்கிலோ ஸ்கூல் அது டப்டன் அங்கே போட்டிருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப கேலி போடுவாங்க, ஆங்கிலோ பாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணனுக்காக என்னையும் தமிழ் மீடியம் ஸ்கூல்லேயே படித்தோம். அதனால் எல்லா பிள்ளைங்களும் தமிழ் மீடியம் ஸ்கூல் தான் படித்தோம். ஓ, நீங்களும் அண்ணனுக்காக தமிழ் மீடியம் ஸ்கூலில் போய் சேர்ந்தீங்க. அதுலேருந்து 4 பேருமே தமிழ் மீடியம் ஸ்கூல். கடைசி பையன் மட்டும், மைக்கேல் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். ரைட் ரைட் ரைட். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் நாட்களில் விளையாட்டு ஆர்வமெல்லாம் உங்களுக்கு உண்டா? அவ்வளோலாம் எனக்கு ஒன்றும் இல்லை விளையாட்டெல்லாம். ஏன்னா டைம் ஆனால் வீட்டுக்கு வந்துடணும், அண்ணனோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஓ, உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் உதவியான அநேக காரியங்கள் இருந்திருக்கீங்க. ஆமாம். ஓஹோ. அம்மா அப்பா அவங்களுடைய வேலை சம்பந்தமாக எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? அம்மா வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸாக ஒர்க் பண்ணாங்க. சரி. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண பிறகு அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்பா வந்து 20th Century Foxன்ற ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் நாட்களில் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல், சண்டே ஸ்கூல், இந்த மாதிரி சிறு பிள்ளைகளை அதிகமாக ஈர்க்கக்கூடிய அந்த விதமான ஊழியங்களில் நீங்கள் பங்கெடுத்திருக்கீங்களா? ஸ்கூல் பீரியடில் சமயத்தில் அந்த மாதிரிலாம் நம்ம இது கலந்து கிடையாது. நான் அவ்வளோ ரிலீஜியஸ் கிடையாது. நான் அப்பா கோயிலுக்கு போகிறது ரொம்ப ஃபியூ டைம்ஸ் தான் கோயில் இயர்லி போவாங்க. நீங்கள் பேசிக்கலி என்ன சர்ச் பேக்ரவுண்ட்? தாத்தா வந்து தானா ஸ்ட்ரீட்டில் இருக்க லுத்ரன் அடைக்கல் சர்ச் பாஸ்டாக இருந்திருக்காரு, டானியல் நாட்டையர்னு. ஸோ நாங்கள் தானா லுத்ரன் சர்ச் மெம்பர்ஸ். அப்போது அது உங்களுக்கு தாத்தா இல்லையா? தாத்தா அப்பாவோட அப்பா. அப்படி ஒரு போதகர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த உங்களுக்கு, அப்பாவுக்கு எப்படி ஆலயத்தின் மேலே அதிக நாட்டம் இல்லாமல் இருந்தது? காரணம் என்ன? போதகர்கள் சரியா இல்லைன்னு சொல்லி அப்பாவுக்கு கொஞ்சம் வருத்தம், அதனால கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஓ, நாங்கள் உங்கள் காம்பவுண்டில் 1986 கூடி வந்தோம். ஆனால் அப்பாவுனுடைய நடை உடை பாவனைகள், அவர்கள் மனித உறவுகளில் அவர்கள் வெளிப்படுத்துகிற அன்பு, பாசம், இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் பக்தி இல்லாதவர்கள் என்று சொல்ல முடியாது. பக்தி உண்டு, சபையை நேசிக்கிற பழக்கம் உண்டு. ஆனால் ஆலய ஆராதனைகளில் பங்கெடுப்பதில் மட்டும் ஒரு தொய்வு, ஒரு மனதில் அவ்வளோ நாட்டம் இல்லாத ஒரு நிலை இல்லையா? ரைட் ரைட். உங்களெல்லாம் எப்படி கண்டிப்பு ரொம்ப பண்ணி வளர்த்தாங்களா? இல்லை, எங்களெல்லாம் கண்டிக்க மாட்டாங்க அப்பா. ஏன்னா எங்கள் அம்மாவுடைய குடும்பத்தில் பிள்ளைங்க அவ்வளோ இல்லை.
எங்கள் மாமா அவங்க பிள்ளைங்க கிடையாது, கல்யாணம் பண்ணல. பெரியம்மா அவங்க 2 பெரியம்மா அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ நாங்கள் ஒன்றா இருந்ததுனால எங்களை வந்து அவங்க பிள்ளைங்களா எடுத்துக்கிட்டாங்க. அதனால் எங்கள் அப்பா திட்டினா கூட பெரியம்மா திட்டுவாங்க, ஏன் அவனை கோவப்படுத்துகிறவனு வர அப்பாவை. அதனால் கண்டிப்பே இல்லை, ரொம்ப செல்லம் கொடுத்து. உங்கள் பெரியம்மா ஒரு மெடிக்கல் டாக்டர்ல? அவங்க பெரியம்மா மெடிக்கல் டாக்டர். இன்னொரு வந்து பெரியம்மா வந்து ஆச்சாரியப்பன் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்கூலில், சிஎஸ்சி ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்தாங்க. உங்களுடைய அடுத்த தம்பி, உங்களுக்கு இளையவர், அவர் எங்கே படித்தாங்க, எங்கே முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போனாங்க? தம்பி வந்து மெத்தியாஸ் ஸ்கூலில் படித்தான். அதுக்கப்புறம் சென்ட் பால் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டார்ட் பண்ணோன்னே சென்ட் பால் ஸ்கூலில் ஜாயின் பண்ணான். அதுக்கப்புறம் நியூ காலேஜில் பிஏ ஜாயின் பண்ணான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த கிட்டாரு, பியானோ அது மாதிரிலாம் ரொம்ப நாட்டம் உண்டு. அவன் வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேயே கிட்டார் கிளாஸுக்கு, பியானோ கிளாஸுக்கு அட்டன் பண்ணான், டாஃபில் எக்ஸாமினேஷன் எழுதி. ஸோ அதனால் அவனுக்கு வந்து பிஏ படிக்கும் போதே சிவராஜ் ஆனந்த் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணி நல்ல ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனுக்கு நிறைய கால் ஷீட்ஸ் எல்லாம் வரும், சினிமாவிலேருந்து வரும். ஸோ அவன் வந்து அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு, இந்த மாதிரி சினிமா லைன்லலாம் போடுறது, இந்த நைட்டெல்லாம் கச்சேரிக்கு போகிறதெல்லாம். ஸோ இவனை எப்படியா ஊரை விட்டு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு தியாலஜி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நியூயார்க்குக்கு பிரெஸ்பிரியன் சர்ச்சில் மெக்கன்டையர்னு ஒருத்தர் இருந்தார் அப்போது இன்சார்ஜா, அவர்கிட்ட அமைச்சிட்டாங்க தியாலஜி படிக்கிறதுக்கு. ஆமாம், அங்கே போயிட்டு தியாலஜி படிக்காமல் இங்கே சிவராஜ் ஆனந்த் குரூப்லேருந்து ஒரு தமிழ் சங்கம் அவங்க அமெரிக்காவுக்கு இன்வைட் பண்ணாங்க, சிவராஜ் ஆனந்த் குரூப்பை. ஸோ அங்கே போனப்போ அவங்க சொன்னாங்க, நீ எதுக்கு இந்த இதை எடுக்க, தியாலஜி எடுத்திருக்க, நீ நர்சிங் போனால் நல்லா ஸ்ட்ரைன் பண்ணலான்னு சொன்ன உடனே அவன் அதை விட்டுட்டு நர்சிங் ஜாயின் பண்ணி அங்கே நர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டு ஃபெடரல் கவர்மெண்ட்லேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே. இப்போது உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட எப்படியும் 2-3 அழகிய நாய்க்குட்டிகள் இருக்கும், பெட்ஸ். அதே மாதிரி கோழி, புறா, குருவிகள் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகளோடு, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளோடு உங்களுக்கு எப்படி ஒரு அட்டாச்மெண்ட் வந்துச்சு? எனக்கு சின்னதுலேருந்தே இந்த ஆனிமல்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். நான் 4th படிக்கும்போதே எங்களுக்கு இயற்கை சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும். அப்போ அதில் உழவு தொழில் அதெல்லாம் போகும்போது எங்கள் அம்மாவை தொந்திருப்பேன், எனக்கு ஒரு மாடு வாங்கி கொடுமா அப்படின்ட்டு. அதில் சின்னதுலேருந்து எனக்கு அந்த 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதில் ஒரு நாய் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அந்த கோழி அதெல்லாம் குழந்தையிலேருந்தே எனக்கு, அந்த சின்ன வயசுலேருந்தே நானும் கோழியை ஒன்றா சாப்பிடுவோம் பிளேட்டில். அப்படி மிருக ஜீவன்கள் மேலே, கால்நடைகள் மேலே உங்களுக்கு இருந்த அன்பு மனித குலத்தின் மேலேயும், உங்கள் தொடர்பில் வரக்கூடிய தனிநபர்கள், குடும்பங்கள், தேவையில் இருக்கிற மக்கள், அவங்க மேலேயும் அப்படிப்பட்ட ஒரு அன்பு வந்ததையும், அந்த அன்பு நிமித்தமாக நீங்கள் செயல்பட்ட அநேக காரியங்களை எங்களால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மனித நேயத்துக்கும், மிருகன் ஜீவன் மேலே நீங்கள் கொண்டிருந்த அன்புக்கும், கடவுள் மேலே நீங்கள் கொண்டிருந்த அன்புக்கும், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அதை பற்றி நீங்கள் எங்களுக்கு எப்படி உங்களுடைய மனநிலையை சொல்லுவீங்க? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில்னா, நான் வீட்டில் வந்து நாய் வளர்ப்பேன். அது எனக்கு இந்த போலீஸில் எல்லாம் டாக்ஸை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி நாய் வாங்கணும்னு ஆசை. ஸோ நான் ஒரு தடவை டோபர்மேன் டாக் வாங்கி வீட்டில் வளர்த்துருந்தப்போ ஒரு குட்டி பையன் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து, அது நினைக்கிறேன் ஜூலையில் நினைக்கிறேன், அந்த மாதத்தில் ஒரு குட்டி பையன் வந்து அழகாக வெள்ளையாக இருப்பான். கேட்டுகிட்ட வந்து நாயை அப்படியே பார்த்துன்னு நாயை வெறுப்பேற்றிட்டு இருப்பான். அப்போ நான் அவனை கேட்டேன், அவன் என்னடா பண்ணுறேன், ஏன் ஸ்கூலுக்கு போகலையா, ஏன் இந்த டைம்லலாம் இங்கே இருக்கேன் அப்படின்னு. நான் இன்னும் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா. அப்போ பாவம் இந்த நாய்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் நாய்க்கு நான் பழக வச்சு அவனோட, அதுக்கப்புறம் டெய்லி வீட்டுக்கு வருவான், நாயோடு விளையாடுவான். அப்போ எனக்கு ஒரு பாரம் இருந்துச்சு,
ஏன் இவன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேட்டோமோ அவன் சொன்னான், எனக்கு அப்பா இல்லை, அம்மா என்னடா பண்ணுறாங்கன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க, அதனால் அவங்களுக்கு உலகம் தெரியாது. அப்போ நான் அவனை ஸ்கூலில் சேர்த்து விட்டுமான்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க தீதி கூட்டிகிட்டு வந்தான். அப்போ நான் அவங்க கேட்டேன், ஏம்மா பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு வந்து யாரும் இல்லை அங்கிள், நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுங்க. அப்போ கிருபாரன் அண்ணன் இருந்தாங்க, எனக்கு வீட்டில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் எனக்கு சரியா இல்லை. அப்போ அவங்கள கேட்டேன், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே அட்மிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், அங்கேயே ஹாஸ்டல்லாம் இருக்குன்னு. அப்போ அண்ணனை அந்த கேட்டு அந்த அண்ணனுடைய ரெக்கமெண்டேஷனில் அந்த பையனை ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அங்கே ஸ்கூலில் சேர்த்து விட்டோடனே அங்கே என்னை வந்து தொந்தரவு போனான், அங்கிள் நீங்கள் வந்து நிறையா புறா வாங்கணும் அங்கிள்னுவான். அவனுக்காகவே நான் பண்ண புறா வாங்கி வளர்ப்பேன். அப்புறம் சொல்லுவான், அங்கிள் நான் நெக்ஸ்ட் டைம் ஸ்கூல்லேருந்து வரும்போது புறாலாம் மேலே பறக்கணும் அங்கிள்னுவான். அது மேலே புறாவங்களெல்லாம் பறக்க விட்டு அது மாதிரி ட்ரைனிங் கொடுத்தேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவன் சொன்னான், அங்கிள் நான் வந்து ஸ்கூலில் நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்து காலில் புறா காலில் கட்டி விடுங்க, நான் ஸ்கூல்லேருந்து பறக்க விடுறேன், எவ்வளோ நேரத்தை உங்கள் வீட்டு வருது பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இது மாதிரி அப்புறம் வாத்து குஞ்சுங்களை கொண்டு போய் வாங்கி கொடுப்பான் அவனுக்கு ஸ்கூலில் வளர்க்குறதுக்கு. இது மாதிரி அவன் ஸ்கூலில் படித்து இன்றைக்கி வந்து அவன் எல்லாத்துலேயும் போராடல. அவன் இப்போ ஒரு மிஷினரியாக இருக்கான், வாரணாசியில் ஒரு மிஷினரியாக இருக்கான். அவன் போராடுறதுலாம் சொல்லுவான், நான் கடவுளை ஏற்றுக்கிறது ஒரு நாயால் தான் அப்படின்ட்டு. எனக்கு அது ரொம்ப இந்த சின்ன காரியம் நம்ம செய்து கடவுளுடைய பார்வை எவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னைக்கு அவன் நிறைய பேருக்கு ஒரு ஊழியக்காரனாக இருக்கான் அப்படின்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் வந்து ஜெயின் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த சிறுவன் அந்த பள்ளிக்கூடத்தில் அட்மிட் பண்ணது, அவனுக்கு ஃபீஸ் கட்ட கடினமாக இருந்த நாட்களிலெல்லாம் அண்ணன் உதவி செய்தது, அந்த பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் மூலம் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, அப்புறம் திருமுழுக்கு பெற்றது, இதெல்லாம் ஒரு பெரிய சரித்திரம். இன்றைக்கு கங்கை நதி ஓடுகின்ற வாரணாசியில் காசி என்று அழைக்கப்படுகிற பட்டணத்தில் ஒரு மிஷினரியாகவே இருக்கிறான். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அதற்கு அண்ணன் என்ன சொல்கிறாங்க, அவனை இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது அவனுக்குள்ளாக இருந்த நாயின் மேல் உள்ள ஒரு ஆசை, இந்த பறவைகளின் மேல் இருந்த ஆசை. அப்படி பறவைகளையும் மிருக இனங்களையும் நேசிக்கிற அவனை நேசிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு உள்ளம் தந்ததினால இன்றைக்கு அவனை ஆண்டவருடைய சாயலிலே நிலைத்து நிற்கிற ஒரு இளைஞனாகவும் குடும்பமாக ஊழியம் செய்கிறவனாகவும் காணும்போது கேட்கும்போது மிகுந்த சந்தோஷம் என்று அண்ணன் சொல்லுவாங்க. இன்னொரு காரியம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு பைபிள் அவ்வளோ தெரியாது, ஆனால் கொஞ்சம் இதில் வந்து கடவுளுக்குள்ளே இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் இந்த கடவுளுக்கு கொடுக்கணும்னு ஒரு வாஞ்செல்லாம் இருக்கும். இந்த 1/10 சபைக்கு கொடுக்கணும், அப்புறம் வந்து எல்லாத்தையும் முதல்ல நல்லது கடவுளுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் அந்த டீச்சர் சேர்ச்சில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நாய் குட்டி போட்டால் அது எனக்கு நாயில் வந்து ஒரு குட்டியை வந்து எஃப்எம்பிபி ஊழியத்தை கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ நான் ஒழுங்காக கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு தடவை எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, இது உபாகம் 23ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், அதில் படிக்கும்போது நாய் வித்த காசை வந்து கோயிலில் கொடுக்காதீங்கன்னு போட்டிருந்தாங்க. எங்கள் அம்மாட்ட போய் திட்டினார் அப்பா, பாரு அவன் வந்து இதெல்லாம் தெரியாது அவனுக்கு அப்படி கோயிலுக்கு நாய் வித்த காசை கொடுக்கக்கூடாதுன்னு. சரி நான் அது பண்ணிட்டு நான் நாய் அந்த குட்டி போட்டால் அதை விற்கிற காசை நான் செலவு பண்ணிட்டு கொடுக்குறதில்ல. அப்போது ஒரு நாள் ஒரு அண்ணன் எஃப்எம்பிபிலேருந்து கேட்டாங்க, ஏன் இப்போ கொடுக்குறது இல்லையா, குட்டி போடுறது இல்லையான்னு. அப்போ இதை பெற்று சொன்னேன் அண்ணன்ட்ட, இல்லை நீ சரியாக படிக்கல, அதை படித்து பாரு, நாய் வித்த காசுன்னா அது கிடையாது, அது வந்து மெயில் ப்ராஸ்டியூஷனில் வர காசு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது மூலிமா அது கற்றுக்கிட்ட கடவுள் கிருபை பாராட்டினேன். அண்ணன் சொன்ன அந்த நாய் விற்று காணிக்கை கொடுப்பது வந்து நான் ஸ்கேன் பணி செய்த வியாபாரிகளோடு பணி செய்த நாட்களில் வந்த ஒரு கதை.
அப்போ அதில் துணை அமைப்புகள்னு அநேகம் ஆரம்பித்தோம். துணை அமைப்புன்னா என்னென்னா, ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கிறது, அந்த தொழிலில் போதுமான வருமானம் இருக்கிறது, அது குடும்பத்திற்கு தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது எனக்கு ஒரு சிறப்பான கலை இருக்கிறது, ஒரு திறமை இருக்கிறது, அதன் மூலமாக இன்னொரு தொழிலையோ இன்னொரு வருமானத்திற்குரிய வாய்ப்பையோ உருவாக்குவோம் என்றால் அதில் கிடைக்கிற லாபத்தில் ஒரு பெரும் பங்கை ஊழியத்திற்கென்று கொடுக்க வேண்டும் என்பது துணை அமைப்புகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஆலோசனை. அப்போ இவங்க வீட்டில் நாங்கள் குடியிருந்த தருணத்தில் அப்போ நான் சொன்னேன், அண்ணே டாபர்மேன் வளர்க்குறீங்க, 5 குட்டி 6 குட்டின்னு போடுது, நல்ல விலைக்கு வெளியே போகுது, நீங்கள் விலைக்கு கொடுக்குறீங்க, அதில் நீங்கள் ஊழியத்திற்கென்று கொடுத்தால் எப்படி இருக்கும்? உங்களையும் பீட்டர் அண்ட் கம்பெனி இல்லைன்னா பீட்டர் குடும்பம் அப்படிங்கிற ஒரு பெயரில் ஒரு துணை அமைப்பாக உங்களை வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அண்ணங்கிட்ட சொன்ன அதே காரியத்தை அவங்க அப்பா என்கிட்ட ஒரு நாள் பேசினாங்க. இப்படி நாய் விற்ற பணத்தை நம்ம உபயோகிக்கிறது சரியா என்று. அதுக்கப்புறம் தான் நானும் அண்ணனும் அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணும்போது அண்ணன் இப்படிப்பட்ட ஒரு தெளிவை சொல்லி அப்படி இந்த ஊழியத்திற்கு தொடர்ந்து அவருடைய ஈடுபாடு இருந்தது. ஸோ அதை இந்த தருணத்திலே அவர்கள் நினைவு கூர்ந்து சொல்வது மிகவும் சிறந்தது. ஸோ நேயர்களே, இதுவரைக்கும் அண்ணனுடைய இளமை பருவத்தில் அவருடைய குடும்ப படிப்பு சம்பந்தமான காரியங்களை கேட்டோம். தொடர்ந்து இந்த மனித உறவுகளிலே அவர்கள் எப்படி அன்பு கூர்ந்து உதவி செய்ய துவங்கினார்கள் என்பதை பற்றி கேட்டோம். அதோடு கூட இந்த வளர்ப்பு பிராணிகள் அது தொடர்பான அவருடைய அனுபவங்களை சொல்ல கேட்டோம். இதிலிருந்து எப்படியும் நிச்சயம் சில காரியங்களை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி இருப்பீர்கள். இனி அடுத்து வருகிற நிகழ்வுகளில் அடுத்த சுவையான நிகழ்வுகளுக்கு அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்து